Good afternoon to all the Brain Sizzler viewers. This video indeed will cater to the needs of all the inquisitive young minds. There is not even an ounce of doubt about that. So let's get started. So இன்னைக்கு நம்ம வந்து a fresh topic பார்க்க போறோம். It's going to be let's touch upon the basics of simple interest. Okay. So this video is all about touching the basics of simple interest. So what exactly is simple interest? So whenever a person purchases another amount from another person, so ஒரு principal amount வாங்குறாரு 1000 rupees, 2000 rupees, whatever be it, and he has to pay interest for that, and at the end of the tenure or 1 year கழிச்சோ 3 years கழிச்சோ he has to repay it back along with a certain interest. Along with the principal amount he has to pay a certain amount of interest, which we call it as simple interest. Okay. So now today we are going to dwell upon only the basics. Okay. So the basics எப்படி வந்துச்சு, ground basics. Let us take a very simple classical example. For example, a person A, person B. Person B வந்து person A கிட்ட இருந்து borrow பண்றாரு 1000 rupees, and person A demands 10% rate of interest per annum. Per annum, annumனா இயர்னு அர்த்தம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட். ஸோ டைம் பீயிங் நம்ம ரெண்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் லாஜிக்கை மிக்ஸ் பண்ணனா நமக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா உருவாகும். லெட்ஸ் see how it is. Okay. ஸோ 10% is always calculated with respect to 100. ஸோ 100க்கு 10. ஸோ 1000 ரூபாய்க்கு எத்தனை? ஸோ 1000 into 10 divided by 100. ஸோ பேசிக்கலி that is nothing but 100. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 rupees இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். 1000 rupees borrow பண்ணிட்டு 10% simple interest per annum வாங்கினார்னா every at the end of every 1 year he has to, person B has to pay to person A 100 rupees at the end of every year. Okay. So இது வந்து nothing but DP logic. இது வந்து DP1 ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இது என்னது? principal amount. This is nothing but rate of interest. This is 100. So P into R by 100. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸையும் இன்கார்பரேட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 1000 into 10 by 100. நான் 5 வருஷம் கழிச்சு ரீபே பண்ணுறேன். அப்போ நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும்? 5 times this whole amount. ஸோ 5 into 10 into 1000 whole divided by 100. இதுதான் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறோம். SI is equal to PNR by 100. That's how the mathematical formula comes into picture. ஸோ பேசிக்கலி ரெண்டு டிபி லாஜிக்கை கம்பைன் பண்ண ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா உருவாகுது, அவ்வளோதான். ஓகே. ஸோ 100க்கு இத்தனை பர்சன்டேஜ், கிவன் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ், அது ஒன்று. கிவன் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ, எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா that will give us the final formula SI is equal to PNR by 100. So now that we have touched upon the basics, பேசிக்ஸை லைட்டாக டச் பண்ணிட்டோம். now ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஓகே. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ், நமக்கு ரொட்டீன் ஃபார்முலா கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு டச் அப்பான் சம் ஸ்பெசிஃபிக் சப் டாபிக். ஓகே. வாட் ஹேப்பன்ஸ் வென் principal amount becomes x times of itself. ஸோ நம்ம ரெண்டு சினாரியோ பார்க்க போகிறோம். திஸ் இஸ் சினாரியோ 1. ஓகே. ஸோ ஒரு இது ஜெனரிக் ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் வந்து 2 மடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கோம். தட் இஸ், ஸோ நம்ம அமௌண்ட் பேசிக்கலி என்னது? அமௌண்ட் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 1000 ரூபாய் கடன் வாங்குறாரு, ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய். ஸோ இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 1100 ரூபாய் ரீபே பண்ணுறாரு. ஓகே. ஸோ பிரின்சிபல் பிளஸ் SI ஃபார்முலா வச்சு பார்க்கணும்னா P பிளஸ் PNR by 100 will give amount. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வாட் ஹேப்பன்ஸ் when principal amount becomes x times of itself, அதாவது அமௌண்ட் வந்து பிரின்சிபலோட பல மடங்கா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 times பேஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன்.
அமௌண்ட் வந்து பிரின்சிபலோட 2 மடங்காக மாறுதுன்னு வச்சுக்கோ. மாறுறதுக்கு எத்தனை டைம் எடுக்கும் அல்லது எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வாட் வில் பி த இன்டர் ரிலேஷன், இதுக்கு வந்து ஒரு சினாரியோ பார்க்கணும். ஸோ 2p மைனஸ் p என்ன ஆகும்? p ஈக்குவல் டு PNR by 100, pp கேன்சல் ஆகிடும், NR ஈக்குவல் டு 100, ஸோ n ஈக்குவல் டு 100 by r, or r ஈக்குவல் டு 100 by n. சரி, இது வந்து 2 டைம்ஸ்னு வச்சுக்கிட்டோம். இந்த அமௌண்ட் பிகம்ஸ் பிரின்சிபல் வந்து 2 times of itself, that is nothing but amount. அந்த சினாரியோவில் n equals 100 by r, r equal to 100 by n வரும். ஸோ ரேட் கொடுத்தாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் 1000, இது வந்து பிரின்சிபல் irrespective of whatever be the principal amount, irrespective of whatever be the rate of interest. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை வருஷத்தில் பிரின்சிபல் டபுள் மடங்கு ஆகும்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக இந்த 100 by r போட்டுக்கலாம். What will be the rate of interest for the principal to get doubled in 5 years னு கேட்டாங்கன்னா 100 divided by 5 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 2 டைம்ஸுக்கு இந்த லாஜிக்கு. ஓகே, சே ஃபார் 3 டைம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதே லாஜிக் யூஸ் பண்ணுங்க. 3p ஈக்குவல் டு p plus PNR by 100. So 2p equal to PNR by 100. p gets cancelled out. 2 into 100 equal to NR. So implies n equal to 2 into 100 by R. Or rather R is equal to 2 into 100 by N. So இது ரெண்டுத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா one thing you are able to get a clear picture. இங்கே வந்து எத்தனை மடங்காவது பிரின்சிபல் தன்னைத்தானே எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்குது, அமௌண்ட்டாக மாறதுக்கு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 டைம்ஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ வந்து 2. ஓகே, ஸோ எக்ஸ் வேல்யூ 2னும் போது இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் வேல்யூ 1 தான் இருக்குது, r into 1, இங்கே n into 1. இங்கே பாருங்கள் சினாரியோ, டினாமினேட்டரில் சாரி நியூமரேட்டரில் வந்து நியூமரேட்டரில் 1ன்னு வச்சுக்கோங்க, 100 into 1, 100 into 1. இங்கே நியூமரேட்டரில் 100 into 2, which is nothing but இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ 3. ஸோ எக்ஸை விட 1 கம்மியாக இருக்குது நியூமரேட்டரில், எக்ஸை விட 1 கம்மியாக இருக்குது. இங்கேயும் எக்ஸை விட 1 கம்மியாக இருக்குது, எக்ஸை விட 1 கம்மியாக இருக்குது. ஸோ we can make a generic formula. So when principal becomes x times of itself, to convert into an amount, n is equal to 100 by 100 into x minus 1 divided by r. இது ஒரு ஜெனரிக் ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணலாம். or r is equal to 100 times x minus 1 by n. சிம்பிள் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணோன்னா இப்போ அமௌண்ட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஃபார் அ பிரின்சிபல் நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் to be taken for the principal to get 4 times of itself in number of years கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா directly இந்த formula. So 4 times of itselfனா இங்கே xக்கு பதிலாக 4 substitute. 4 minus 1 3, 3 times 100 by 10%, 300 by 10, that is nothing but 30 years. 30 வருஷத்தில் பிரின்சிபல் தன்னைத்தானே டபுள் மடங்காகி அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ these two are very important shortcut formulas. When specifically asked what is the number of years taken for a particular principal amount to get x times of itself. Okay, so இதுல இன்னொரு scenario 1 பார்த்துட்டோம். இப்போ வந்து scenario 2. scenario 2ல வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டபுள் மடங்காகுது, 2 times வச்சுக்கோம். ஓகே, not rate of interest, actually simple interest. Interest becomes x times of itself. Interest becomes x times of itself. இது செகண்ட் சினாரியோ. அப்போ என்ன ஆகும்னா PNR by 100, நான் 2 times ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறேன். இதே மாதிரி ஜெனரிக் ஃபார்முலா கிரியேட் பண்ணுவோம். PNR 2 times PNR by 100 equal to P plus PNR by 100. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா PNR by 100 equal to P. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது ரெண்டுத்துக்கும் சேமாக வரும். NR equal to 100, N equal to 100 by R, or R equal to 100 by N.
first formula generic same வரும். second formula வச்சு தான் we can come to a conclusion. So 3 times மாறும்போது 3 times of PNR by 100, அதாவது simple interest becomes 3 times of itself to get converted into an amount. அந்த மாதிரி 3 PNR by 100 equal to P plus PNR by 100. So 2 PNR by 100 equal to P. P gets cancelled. Sorry, P gets cancelled. 2 NR equal to 100. NR equal to 100 by 2. So R is equal to 100 by 2N. N is equal to 100 by 2R. So இந்த ரெண்டு ஃபார்முலையும் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இதில் என்ன ஆகுனா இந்த டினாமினேட்டரில் இந்த 1 டேர்ம் எக்ஸ் டேர்ம் வருது. எக்ஸ் டேர்ம் லிட்ரலி இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸோடைய 1 when x equal to 2, இங்கே x is equal to 2, ஸோ இங்கே x minus 1 டேர்ம் வரும். ஆரை நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், which is nothing but x minus 1. இங்கே வந்து x is equal to 3, ஏன்னா 3 மடங்காகுது. SI becomes 3 times of itself to get converted into amount. So 3 என்ற போது நான் x equal to 3 னா denominatorல 3 minus 1 வருது. So generic formula என்ன? N is equal to 100 by x minus 1 into R, or R is equal to 100 by x minus 1 into N. Again two very important shortcut formulas. எந்த scenario யூஸ் பண்ணுவோம்? When simple interest becomes x times of itself to get converted into an amount. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் a lot for patiently listening. Have a nice day, students.